இன்னைக்கு வந்து ஞானேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தரை வந்து உச்சநீதிமன்ற தேர்தல் ஆணையத்தின் ஆணையரை நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து செய்திருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு பிஜேபி அடிமை போல அவர் செயல்படுறாரு. அவர் இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய செயல்கள் இருக்குல்ல, இது மிக மோசமானது. வெடிகுண்டு தீவிரவாத செயல்களை விட மிக மோசமானது. இந்த நாட்டின் மக்களினுடைய இருக்கிற ஒரே ஒரு ஜனநாயக உரிமை ஓட்டு போடுறது. அந்த ஜனநாயக உரிமையை பறிக்கிற வேலையை, அந்த ஜனநாயக படுகொலையை செய்வதற்கு நீ யார்? நான் மதிப்புக்குரிய ஞானேஷ்குமார் அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் செய்வது தீவிரவாத செயல் இல்லையா? 65 லட்சம் இந்திய குடிமக்களை நீ வாக்காளர் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார்? முதல்ல அதைத்தான் இன்றைக்கு கேள்வி எழுப்புறோம். அதைத்தான் நீ தமிழ்நாட்டில் செய்ய போறீங்க. அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 65 லட்சம் பேரை வந்து திருடி வாக்குகளை இல்லாமல் பண்ணிட்டாங்கிறது பீகாரில் தெரிஞ்சிச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தெரியாது. அது அவ்வளவு எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, 1 கோடி பேரை வடநாட்டுக்காரர்களை உள்ள கொண்டு வர போறாங்க. அந்த 65 லட்சம் பேர் எங்க இருக்கான்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து பீகாரில் இருந்து மட்டும் 65 லட்சம் பேர், இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் சேர்த்தா 1 கோடி வாக்காளர்களை புதிதாக இவர்கள் இணைக்க போறாங்க. தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து வாக்களிப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கொல்லைப்புறத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும். அதுக்கு வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள் பாரதிய ஜனதா கட்சி வரவே முடியாது. அதுக்கு இருக்கிற வாய்ப்பா அவங்க கருதுறது எதுன்னா, வடவர்களை கொண்டு வந்து தமிழ் குடிமக்களா மாத்துறது, அவங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்.